ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பேப்ளேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஜைஃபாய்டு எக்ஸ்கேலிபரோட அன்பாக்சிங்கை தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம பிரிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் பிராண்டு தான். டக்கராக டம்மி வாங்க காசு இல்லை இந்த டைமில், அதையும் நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு BUDP சிஸ்டம். அண்ட் பேக் ஆஃப் த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதோடைய லேயர், சிப்பு, ரிங்கு, அப்புறம் எதோ சொல்லுவாங்க, அப்புறம் டிஸ்க்கு, டிரைவர், ஸோ எல்லாமே போட்டிருக்கு. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வாட் லான்ச்சர் கிடைக்கும். ஸ்வாட் லான்ச்சர் இதோட நமக்கு கிடைக்கும். இது உள்ளதான் இருக்குது. ஸோ வாங்க பிரித்து மேஞ்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கேமரா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது பிரிச்சிடலாம். நம்ம டூல்ஸ் எடுத்துருப்போம். டூல்ஸ் கோடு போட்டாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி இங்கேயும் இருக்கா, சரி இங்கேயும் ஒரு கோடை போடுவோம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிடுவோம். எத்தனை டேப்புடா, வேறு ஒன்று இருக்குது கைஸ். ஓகே, இதுக்கு மேலேயும் டேப்னா ஓகே திறந்தாச்சு. இதோ இருக்கிறான் பாருங்க நம்ம எக்ஸ்கேலிபர். செமையாக இருக்கான்ல பார்க்கலாம். இது வாரம் வச்சுருவோம். அண்டு ஓகே, மற்றதெல்லாம் பிடிச்சிருவோம். ஸோ அண்ட் ஒரு ஸ்வாட் லான்ச்சர். பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஹெவியாக பெருசாக தான் இருக்குது. ஓகே, நாட் பேட். ஓகே, ஃப்ளேம் பிராண்டு எங்கடா? ஐயோ, ஒரு செகண்ட் பயந்துட்டேன் கைஸ். ரிக்கோடு கொடுப்பேன் மடித்து ஒரு கந்தல் கோலமாக கொடுத்துருக்காங்க. சரி, இதை நம்ம அப்புறம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்மளுடைய மெயின் ஹீரோ, அதாவது ஜைஃபாய்டு எக்ஸ்கேலிபரை பார்த்துருவோம். ஸோ பிரிச்சிடலாமா? ஒரு கோடு போட்டு பிரிச்சிடலாம். போச்சு, சுத்தம். சரி, ஓகே, என்னை மன்னிச்சிருங்க, பிரிச்சிருச்சு. இதோ பாருங்கங்க இந்த பியூட்டியை. வா வா அப்படி இருக்காங்க நம்மால் ஜைஃபாய்டு எக்ஸ்கேலிபர். இது உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்வாட் உள்ள வெளியே மூவ் ஆகும். எங்கடா ஆக மாட்டேங்குது. இதுங்க, நான் இது ரிமூவ் பண்ணி காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்வாட் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளேயும் போகும் வெளியும் வரும். ஸோ இதுதான் இதோடைய மெயின் கிமிக்கே. இது பார்த்தீங்கன்னா லைக் கரெக்டாக இது இருக்குல்ல, இந்த பாயிண்டோட இந்த ஸ்வாட் வெளியே வந்து இப்படி ஐயோ உள்ள போயிடுச்சு. தம்பி வெளியே வாடா. வரமாட்டேங்குது. அதை நான் உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது சரியாக காமிக்கிறேங்க. கரெக்டாக அந்த இங்கே இந்த பாயிண்டோட கான்டாக்ட் ஆகி இதோடைய ஹிட்ஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அப்படி ஒரு ஹெவி அட்டாக்கிங் பே தான் இந்த ஜைஃபாய்டு எக்ஸ்கேலிபர். ஸோ இருங்க ஸ்வாடே வெளியேவா? இப்போ உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த ஸ்வாட் இந்த இடத்துல மர்ஜ் ஆகி இதோடைய ஹிட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மெட்டல். இதோடைய லைக் எப்படி சொல்கிறது, இதோடைய ஹெவினஸ் ஃபுல்லாக இந்த ஒரு ஸ்வாட் மேலே ஃபோக்கஸ் ஆகி இதோடைய ஹிட்ஸ் எல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேங்கரான பே தான் இந்த ஜைஃபாய்டு எக்ஸ்கேலிபர். ஸோ லேயர் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வாங்க இதோடைய மற்ற பார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அண்டு இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நம்மக்கிட்ட ஒரு சில இதோடைய லைக் இது ஒரு சிலதெல்லாம் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். பிகாஸ் இதுவுமே இந்த ஸ்வாட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுவுமே ஹெவியஸ்ட். ஸோ இதுவுமே ஒரு பக்கம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கு பெஸ்ட்டு. பட் ஆனால் நம்ம அதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் ஜைஃபாய்டு ரிங் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைன், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டிஸ்கை பார்த்துடலாம். இந்த டிஸ்கோட பேர் என்ன போட்டிருக்குன்னா ஜாந்தஸ் டிஸ்கான் இது பேர்.
ஸோ லைக் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுலயுமே அந்த ஒரு ஸ்வாட் பாயிண்ட் இருக்கும் கைஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். இதுலயுமே அந்த ஒரு ஸ்வாட் பாயிண்ட் இருக்கும். அதுவுமே லைக் இதோட மெர்ஜ் ஆகி லைக் இந்த லேயரோட இந்த இடத்துல இருக்கும்போது மெர்ஜ் ஆகிடும் கீழ. அது நான் உங்களுக்கு ஃபுல் பே ஃபிட் பண்ணும்போது காமிக்கிறேன். இது ஓரம் வச்சுருவோம் நெறைய நடுவுல. ஓகேவா? அண்ட் ஃபைனலி த டிரைவர். இதுலயுமே மெட்டல் இருக்கு. பட் ஆனா இது லைக் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சாரி ஃப்ரேம் நவுந்துருச்சு. இதுவுமே எனக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபீல் தான் குடுக்குது. பட் ஆனா ஓகே. லாக் சிஸ்டம் ஓரளவுக்கு டைட்டா தான் இருக்கு லாக்கு. பட் பரவால்ல. ஃப்ளேம் பிராண்ட் இது எவ்வளவோ வொர்த்து. டிரைவர் பேர் என்ன போட்டிருக்குன்னா, டிரைவர் பேரே போடலையே. எனக்கு இது டிரைவர் போடலையே. பட் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, டேஷ் டிரைவர் குடுத்துருக்கு. பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டேஷ் டிரைவர்னு இருக்கு. பட் நமக்கு சாதா தான் குடுத்துருக்காங்க. பரவால்ல. ஃப்ளேம் பிராண்டு எப்பவுமே அப்படிதான். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்போ இத மொத்தமாவே நம்ம அசெம்பிள் பண்ணிரலாம் கைஸ். ஃபர்ஸ்ட்டு சிப்ப மாட்டிரலாம். இப்படி இல்ல. தப்பு. ஸ்வாட் தான் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாரி வரணும். அடுத்து இத இங்க போட்டுட்டு சரி ஃபர்ஸ்ட் இத போட்டுறலாம். ஈஸியா இருக்கும். இத போட்டுட்டு அடுத்து இத உள்ள மாட்டிட்டு லாக் பண்ணிரலாம். டிஸ்க் இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதோடைய ஹிட்ஸ் ஹெவி ஆக இது ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். அப்படி வரும்போது இந்த இடத்துல இந்த 2மே மெர்ஜ் ஆகும். அண்ட் இந்த டிரைவருமே அதேதான். டிரைவருமே அதே கான்செப்ட் தான். பட் ஆனா டிரைவரோட யூஸ் பண்ணும்போது இதுக்கு வேற ஒரு அட்டாக்ஸ் இருக்கு. என்னடா இது லாக் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. வாவ்! ஓகே. டீத் ஆனா கொஞ்சம் பிரிட்டி பேடா தான் இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஃப்ளேம் பிராண்ட் டீத்து இப்படி தான் இருக்குமா? இல்ல ஃப்ளேம் பிராண்டுன்றனால வீக்கா இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, ஹெவி ஹிட்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மெட்டல் லாக் ஆகுது ரைட்டா? ஸோ இதால இந்த ஸ்வாடால வெளிய வர முடியாது. அப்படியே 2 கிளிக்கு அடுத்து இந்த ஸ்வாட் வெளிய வரும். அப்படி வரும்போது இந்த டிஸ்க்கும் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். இதுவுமே இதோட ஜாயின் ஆயிடும். அண்ட் இன்னொரு கிளிக் ஆனா இந்த டிரைவர் இதோட மெர்ஜ் ஆக மாட்டிக்குதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஒன்லி வித் டிஸ்க் அண்ட் டிரைவர். ஸோ ஓகே. ஓவரால் இதான் கைஸ் பிளேடு. அடுத்து நம்ம லான்ச்சர் சைடு போயிடலாம். லான்ச்சர் பக்கம் வந்தோம்னா, ஓகே இது ஒரு டிபி ஸ்வாட் லான்ச்சர். ஸ்பெஷலி மேட் ஃபார் Zyphoid எக்ஸ்காலிபர்னே சொல்லலாம். ஸோ ஓகே. கண்டிஷன்லாம் ஓகே குட்டாக தான் இருக்குது. நாட் பேட். ஸோ நம்ம அசெம்பிள் பண்ணிவிட்டு போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா போத் லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த ரிப் கோடில் போட்டோம்னா ரைட் ஸ்பின், இந்த இதில் போட்டோம்னா லெஃப்ட் ஸ்பின். ஸோ ஓகே போத் லெஃப்ட் அண்ட் ரைட் இது. அண்ட் இதை நம்ம ஸ்டிக்கை மாட்டிடலாம். ஐ மீன் ரிப் கோடு அதோடைய ஹேண்டில் சொல்ல என்ன சொல்கிறதுனே தெரில. இதை என்னடா இது? ஓகே சாரி இதோ இருக்குது. அவ்வளோதான் கைஸ் மாட்டிட்டோம். தான் ஸ்வாட் லான்ச்சர். ஸ்வாட் லான்ச்சர்னு ஏற்ற மாதிரி ஸ்வாட் மாரி இந்த ரிப் கோட் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ரைட் ஸ்பின். இந்த ஓ மை காட், ரொம்பவே பவர்ஃபுல்லான. எங்கடா போச்சு? டெக்னிக்கல் இஷ்யூ. ஒரே செகண்ட். விட்டு அடுத்த செகண்ட் பையன் துள்றாங்க. எங்கேயோ போய் செதறிட்டான். நான் லான்ச் தப்பாக பண்ணிட்டு பேப்ளேட் மேலே காரணம் சொல்கிறேன், கண்டுக்காதீங்க. ஓகே. இதுதான் Zyphoid எக்ஸ்காலிபர். லான்ச் உண்மையிலேயே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நான் இது அன்எக்ஸ்பெக்டட். சத்தியமாக நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே டைட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓடுறாங்க பையன். சரி ஓகே. இது டெஸ்ட் லான்ச் நம்ம விட்டு பார்ப்போம். ஸோ இதை ஓரம் வச்சுட்டு ஸ்டிக்கர்ஸ் நம்ம அப்புறமா மாட்டிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ இப்போ வேண்டாம். நம்ம ஸ்டேடியத்தை எடுத்துருவோம். ஸ்டேடியத்தை கண்டுக்காதீங்க. நானே இதை செஞ்சது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டேடியம் இல்லை. கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வாங்கிடுறேன்.
நம்மக்கிட்ட இப்போ பட்ஜெட் கூட அந்த இருக்குல்ல கைஸ், இருக்கும்போது நான் கண்டிப்பாக வாங்கிடுறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, 3, 2, 1, let it. ஓ மை காட், உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பிளேடாக தான் இருக்குது. ஸ்டேடியம் கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, பக்கா. வாவ். ஓகே, இது ஒரு டெஸ்ட் பேட்டிலும் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஸ்டாமினா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேசிக் டிபி ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது. ஸோ இதில் விடுறதுக்கும் நம்ம லெஃப்டில் இருக்கா, இதில் விடுறதுக்கும் ஸ்வாட் லான்ச்சரில் விடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். என்னடா இது கையோட வந்துருச்சு. ரெண்டோடைய கருப்பை தான். இதுக்கும் ஸ்வாட் லான்ச்சருக்கும் உள்ள பவர் வேரி. ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பவர் வேரியண்ட்டை பார்ப்போம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அதை விட இதுன்னு. ஸோ ஓகே, மாட்டிட்டோம். விட்டு பார்ப்போம். ஓகே, 3, 2, 1, லேடிஸ். ஓகே, இதில் பயங்கர ஸ்பீடாக சுற்றுது, அதில் ஸ்பீடாக பயங்கரமாக சுற்றுது. அதுதான். ஓகே, சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ பக்கா பர்ஃபெக்ட். உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஓவரால் பேப்லேட் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போது ஸ்வாட் லான்ச்சரில் விட்டு பார்ப்போம். அதில் எவ்வளோ பவர் அதை ரிலீஸ் பண்ணுதுன்றது இதில் தெரியும். உங்களுக்கு அந்த சவுண்டுலேயே தெரியும். எனக்கு இங்கே உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இங்கே நேரில் நான் அதை பார்க்கும்போது ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக எனக்கு தெரியுது. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் தெரியுது இந்த ஸ்வாட் லான்ச்சரில் லான்ச் பண்ணும்போது. சரி ஓகே, ஒரு டெஸ்ட் பேட்டிலும் போட்டு பார்த்துருவோமா. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேப்லேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ த பிளேட் மாஸ்டர் இஸ் பேக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் பழசு தான் இருக்குது. ஸோ நான் அதை அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்னு. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு பிளேட் தான் எடுக்க போகிறேன். அது என்ன பிளேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் பிராண்ட் வேர்ல்டு ஸ்ப்ரிகன். இது பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ரஃபேலோட டிரைவர் தான் இருக்குது. அதோடைய டிரைவர் எங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ என்ன சொல்கிறது, உடஞ்சிருச்சு கைஸ். அதுதான் ஹார்ஷான ஒரு ட்ரூத். ஸோ பரவாயில்ல, பேலன்ஸ் டைப் பண்ணுறதுனால நான் இது போட்டிருக்கேன். ஸோ கோச்சிக்காதீங்க. நான் ஃப்யூச்சரில் நம்மக்கிட்ட என்னென்ன பிளேட்ஸ் இருக்குது ப்ளஸ் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம், நான் நிறைய மாடிஃபையும் பண்ணுவேன். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன் கைஸ். ஸோ ஓகே, ஆக்சுவலாக நான் வாங்கின புதுசுலேயுமே இப்போ ஜைஃபைட் எக்ஸ்கேலிபர் எப்படி அந்த டீத் ஸ்மூத்னஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இது ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நியூவாக வாங்கும் பொழுது இதில் அந்த டீத்தோடைய கண்டிஷன்லாம் இப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஃப்யூச்சரில் பார்ப்போம், லெட்ஸ் சி. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகே, நல்லா குட் கண்டிஷன் தான். ஸோ ஓகே, வாங்க ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஜைஃபைடுக்கு அப்சல்யூட்லி ஸ்வாட் லான்ச்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வேர்ல்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்பின் டிஃபென்ஸ் மோடில் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இந்த லான்ச்சர் எடுத்துருவோம். ஓ மை காட், இது ரைட் ஸ்பின்னில் இருக்கா, இதை நான் லெஃப்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்டா இப்போ பாரு அதை நான் கொஞ்சம் டைட் பண்ணுங்க, இது வேறு ரொம்பவே லூஸாக இருக்குது. ஓகே, மாட்டியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக கைஸ், நான் வீடியோ ரொம்ப நாள் கழித்து போடுறேன், அதுக்கு ஐ எம் வெரி வெரி சாரி. நான் இப்போ 12th, ஸோ 10th-லேருந்து 11th போனேன், 11th-லேருந்து 12th வரேன். என்ன ப்ரோ நீ இப்படிலாம் வீடியோ போட்டால் எப்படி ப்ரோ, நாங்களாம் வெயிட் பண்ணோம். மன்னிச்சிருங்க கைஸ், கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரீ டைமில். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள், அது ஸ்பெஷலாக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ ஹாப்பி பர்த்டே டு மீ. யாரும் கோச்சிக்காதீங்க, எனக்கு என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனாக நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஆரம்பிப்போம். ப்ளஸ் எனக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்டாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ், அது போதும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டு ஸ்பீக்கரை விட்டுடலாம். அடுத்து நம்ம மை காட் சீல்டு நோடு. ஓ மை காட், அதை உடச்சிக்கிட்டு போய் ஸ்ப்ரிகன் வெளியே விழுந்துருச்சு கைஸ். அது இப்போ தான் நான் சொன்னேன், ரொம்ப ஐயோ வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜைஃபைட் எக்ஸ்கேலிபருடைய பவர்ஃபுல் ஹிட் வேர்ல்டு ஸ்ப்ரிகனை வெளியே தள்ளிடுச்சு. ஓ மை காட், திஸ் பேஸ்
பார்த்தீங்களா கைஸ், உங்களுக்கு தெரியுதா? ஸ்வாட் வெளியே வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிளிக் அந்த சைடு போனதுனே ஸ்வாட் வெளியே வந்துருச்சு. இதை நம்ம திரும்ப உள்ள தள்ளிட்டு தான் இந்த பக்கம் தள்ள முடியும். பாடி அப்படி ஒரு ஹிட் கைஸ். ஓகே, நம்ம திரும்ப ஒரு ரீலான்ச் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி வேர்ல்டு ஸ்பிரிக்கனுக்கு நம்ம இந்த லெஃப்ட் ஸ்பின் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் அது மேபி ஸ்வாட் லான்ச்சர்னால பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ரெண்டுத்தையுமே விடுவோமே, என்ன தப்பு இருக்கு? வாங்க ரெண்டுத்தையுமே விடுவோம். ஐயோ ஆராய்ச்சே, ஷிட் ஷிட் ஷிட். நான் கொஞ்சம் லேட்டாக தான். ஓகே ஓகே, பயங்கர அடி விடுதே. Oh my god, oh my god. எது ஜெயிக்க போகுது, எது ஜெயிக்க போகுது? Come on. It's Spriggan. என்னால் நம்ப முடியல. Oh my god. ஸ்வாட் லான்ச்சரில் கொஞ்சம் வீக்காக தான் ஆக்சுவலாக விட்டேன், பிகாஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றதுனால. நம்ம வழக்கம் போல் இதுலேயே விடுவோம். ஓகே, இது லெஃப்ட்டு. 3 2 1 let it. தப்பா லான்ச் பண்ணிட்டேன் கைஸ். ரீலான்ச், ரீலான்ச். ஸோ ஓகே, ஒரு ரீலான்ச் பண்ணுவோம். 3 2 1 let it. ஓ நோ, ரிங் அவுட் பண்ணிடுச்சு கைஸ். என்னடா இது? என்னப்பா தம்பி, இது உன் வீடியோ, தள்ள மாட்ற, கரெக்டா அடி. ஓ மை காட் கைஸ், உடச்சிக்கிட்டு இந்த ஸ்வாடு வெளியே வருது. தம்பி நீ உள்ளே இருப்பா, சேஃபாக தான் உனக்கு. அதனால தான் மேபி பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ ரீலான்ச் தான் கண்டிப்பாக. ஓகே 3 2 1 let it. மாட்ட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, let it. ரொம்ப பவர்ஃபுல்லாக ஹிட் பண்ணுறாங்க. அதில் அவனே சூசைட் பண்ணிக்கிறான். ஓ மை காட், எப்பவுமே இதை மட்டும் வெளியே தள்ளிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. கமான் கமான் ஜைஃபாய்டு எக்ஸ்காலிபர். என்னதான் வெளியே போனாலும் ஸ்ப்ரிகனுக்கு டஃப் கொடுத்தாங்க. அங்கே நிற்கிது நம்ம ஜைஃபாய்டு எக்ஸ்காலிபர். ஸோ ஓவராலாக இந்த பே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பே தான், ஒரு உண்மையிலேயே ஒரு ஆசமான பே. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் தருன்னு கேட்டிங்கன்னா 10 தான். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் ஒரு லாஸ்ட் பேட்டில் ஒன்று பார்த்துருவோம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒரு பேட்டில் பார்த்துடலாம். இந்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு ஜைஃபைடை விடுறேன். 3 2 1 let it. ஸோ இந்த வாட்டி இட்ஸ் அப்சல்யூட்லி ஜைஃபைட் தான் கைஸ். ஜைஃபாய்டு எக்ஸ்காலிபர் இஸ் த வின்னர். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு பேப்ளேட் வீடியோ சந்திப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் பை பாய். See you all.